இப்போது லேண்ட் லாஸில் வந்து 15 மார்க் கொஷின் ப்ராப்ளம்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ லீஸ்ட் அவுட் ஏ ஹவுஸ் டு பி அட் த 2000 per month. பி put his friend in occupation of the house for more than 1 year. B was paying the rent regularly to A. B was collecting 3000 rupees from his friend. A want to evict B can be succeeded அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு வீட்டை பிக்கு வந்து மாதம் 2000க்கு குத்தகை எடுத்தார். பி தனது நண்பரை ஒரு வருடத்திற்கு மேலாக வீட்டில் ஆக்கிரமித்துள்ளார். பி ஏக்கு முறையாக வாடகை செலுத்தி வந்தார். பி தனது நண்பரிடமிருந்து 3000 வசூலித்து வந்தார். ஏபியை ஏபியை வெளியேற்ற விரும்புகிறார். அவரால் வெற்றி பெற முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஏன்னா அவர் கரெக்டாக தானே வாடகை கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு. இப்போது இஷ்யூ என்ன பிரச்சனை கொடுத்துருக்காங்கன்னா, வெதர் த லேஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் வேல்யூட் அப்படின்றாங்கன்னா, எஸ் ஆமாம் வேல்யூடு தான். அதாவது ஏ மற்றும் பி இடையான குத்தகை செல்லுபடியாகுமானா ஆகும். ரெண்டாவது வந்து வெதர் த சப்ளீட்டிங் பை பி இஸ் வேல்யூட்னா நோ. அதாவது பியின் சப்ளேட்டிங் செல்லுபடியாகுமானா இல்லை. அப்புறம் கேன் ஏ சக்சீடட் இன் இவெக்டிங் பி எஸ் அப்படின்னா, அதாவது பிஐ வெளியேற்றுவதில் ஏ வெற்றி பெற முடியுமா அப்படின்னா எஸ் வெற்றி பெற முடியும் அப்படின்றாங்க. எப்படின்றத பற்றி தான் அதை பார்க்க போகிறோம். ரூல் வந்து என்னென்னா செக்ஷன் 10ல் வந்து 2 ஆந்திர பிரதேஷ் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் வந்து 1960. த லேண்ட்லார்ட் ஹாஸ் எ ரைட் டு எவிக்ட் த டெனன்ட் இன் கேஸ் ஆஃப் சப்ளேஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா பிரிவு 10ல் வந்து 2ல் விதி என்ன சொல்லியிருக்காங்க, பிரிவு 10ல் 2 ஆந்திர பிரதேச வாடகை கட்டுப்பாட்டு சட்டம் 1960. இத்தகைய அதாவது துணை குத்தகை வழக்கில் குத்தகைதாரரை வெளியேற்றுவதற்கு நில உரிமையாளருக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளமில் இஸ் பேஸ்ட் ஆன் த எவிக்ஷன் ஆஃப் டெனட் வந்து த டெனட் ஷெல் நாட் சப்லீட் த ப்ராமிசஸ் டு எனி அதர் தேர்ட் பார்ட்டி டியூரிங் லீஸ் பீரியட் அண்ட் ஷேல் ஹேண்ட் ஓவர் பீஸ்ஃபுல் பொசிஷன் டு த லேண்ட்லார்ட். த லேண்ட்லார்ட் ஹாஸ் எ ரைட் டு ஆப்ஜெக்ட் த டெனட் ஃப்ரம் சப்லீட்டிங். Thus, the whole idea of a rent control act is to control and regulate eviction of tenant and not to stop it altogether. B was paying the rent regularly to A is not a valid defense to make the sublease valid. There are various grounds under which a landlord can evict a tenant அப்படின்றாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, அது தமிழ் அர்த்தம் வந்து இதனுடைய விண்ணப்பத்தில் சொல்கிறாங்க. உடனடி பிரச்சனையானது குத்தகைதாரர்களை வெளியேற்றுவதை அடிப்படையாக கொண்டது. இத்தகைய காலத்தில் குத்தகைதாரர்கள் அந்த வளாகத்தை வேறு எந்த 3ஆம் தரப்பினருக்கும் வழங்கக்கூடாது மற்றும் அமைதியான உடைமைகளை நில உரிமையாளரிடம் ஒப்படைக்க வேண்டும். குத்தகைதாரரை சப்லெட் செய்வதை எதிர்க்க நில உரிமையாளருக்கு உரிமை உண்டு. எனவே வாடகை கட்டுப்பட்டு சட்டத்தின் முழு யோசனையையும் குத்தகைதாரர்களை வெளியேற்றுவதை கட்டுப்படுத்துவதும் ஒழுங்குபடுத்துவதுமே தவிர அதை முற்றிலுமாக நிறுத்துவது அல்ல. ஏக்கு பி வழக்கமாக வாடகை செலுத்துவது துணை குத்தகை செல்லுபடியாக்க சரியான பாதுகாப்பு அல்ல. நில உரிமையாளர் ஒரு குத்தகைதாரரை வெளியேற்றுவதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன அப்படின்றாங்க. அது என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இங்கிலீஷில் த மோஸ்ட் காமன் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று த மோஸ்ட் காமன் ஆஃப் திஸ் ஆர் லிஸ்டட் பிலோ. ஒன்று வந்து பிரீச் ஆஃப் கண்டிஷன் ஆஃப் டெனசி, ரெண்டாவது சப்லீட்டிங், மூணாவது டிஃபால்ட் இன் பேமெண்ட் ஆஃப் ரெண்ட் ஃபார் ஸ்பெசிஃபைட் பீரியட், நாலாவது வந்து ரெக்யர்மெண்ட் ஆஃப் பில்டிங் ஃபார் ஓன் ஆக்குபேஷன், அஞ்சாவது வந்து மெட்டீரியல் டிட்டரேஷன்ஸ் இன் த கண்டிஷன் ஆஃப் த பில்டிங் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா எதெல்லாம் இவற்றில் மிகவும் பொருத்தமான கீழே பட்டியலிடப்பட்டுள்ளன. அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒன்று குத்தகையின் நிபந்தனை மீறல், ரெண்டாவது வந்து சப்லேட்டிங், மூணாவது வந்து குறிப்பிட்ட காலத்திற்கு வாடகை செலுத்துவதில் தவறு, மூணாவது, நாலாவது வந்து சொந்த தொழிலுக்கு கட்டிடம் தேவை, ஐந்தாவது வந்து கட்டிடத்தின் நிலையில் பொருள் சரிவு என்னெல்லாம் செஞ்சுருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒரு கேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா நாகரத்தினம் அம்மாள் வெர்சஸ் எம் ராஜா அட் கோவிந்தராஜ் அண்ட் அனதர் 2006 2ல் சிடிசி 785 அது 785 எவிக்ஷன் வாஸ் சோத் ஃபார் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் சப்லீட்டிங். Play of subletting has never been raised initially. It has been held that the tenant is guilty of subletting
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆர் நாகரத்னம் அம்மாள் எதிராக எம் ராஜா அட் கோவிந்தராஜ் மற்றும் மற்றொருவர் 2006 டு சிடிசி 785 சப்லேட்டிங் அடிப்படையில் வெளியேற்றம் கோரப்பட்டது. சப்லேட்டிங் கோரிக்கை ஆரம்பத்தில் எழுப்பப்படவில்லை. குத்தகைதாரர் சப்லேட்டிங் செய்த குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. கப்புல் அடுத்தது இன்னொரு கேஸ் கொடுத்துருக்காங்க. கப்புல்லால் வெர்சஸ் ஸ்ரீஜி துவாரக தேசாஜி ஏஐஆர் 1969 Supreme Court 1291. It has been held that in the event of subletting without permission of landlord, eviction is the only proper remedy and that the subletting of the premises whether before or after the commencement of the act is immaterial அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, கப்புல்லால் வி ஸ்ரீஜி துவாரக திஷ்ஜி ஏஐஆர் 1969 எஸ்சி 1291 நில உரிமையாளரின் அனுமதியின்றி நிலத்தை வெளியேற்றுவது மட்டுமே சரியான தீர்வாகும் என்று சட்டம் தொடங்குவதற்கு முன்னரே அல்லது பின்னரோ பொருளற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி செய்கிறது தப்பு, அது வந்து இம்மெட்டீரியல் அப்படின்றாங்க. ஸோ இது கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளத்தில் த லீஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் வேல்யூடு. The subletting by B is not valid because subletting cannot be made without the prior permission of the landlord. Hence, the succeed is eviction B அப்படின்றாங்க. அதாவது முடிவுரையில் வந்து உடனடி சிக்கலில் A மற்றும் B இடையேயான குத்தகை செல்லுபடியாகும். நில உரிமையாளரின் முன் அனுமதியின்றி சப்லேட்டிங் செய்ய முடியாது. எனவே பியை வெளியேற்றுவதில் ஏ வெற்றி பெறுகிறார் அப்படின்னு சொல்லி இந்த கேஸில் வந்து முடிச்சிருக்காங்க. இதில் வந்து ரெண்டாவது கேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது வந்து எக்ஸ் ஆஸ், இதுவும் வந்து லேண்ட் லாஸ் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆஸ் 10 acre ஆஃப் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இன் த வேக்கன்டி ஆஃப் திருப்பதி டவுன். Due to scarcity of water, he could not do agriculture for 3 years. The municipal corporation declared that the land as vacant. Vacant land under the Urban Land Sealing and Regulation Act decide அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, அதாவது திருப்பதி நகரின் சுற்றுவாரத்தில் 10 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. எக்ஸல்ன்றது வந்து அதில் சுற்றி இருக்கான் உள்ளது. தண்ணீர் பற்றாக்குறையால் 3 ஆண்டுகளாக விவசாயம் செய்ய முடியவில்லை. நகர்ப்புற நிலம் உச்சவரம்பு மற்றும் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் அந்த நிலத்தை காலி நிலமாக நகராட்சி நிறுவனம் அறிவித்தது. முடிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இதில் இஷ்யூவில் வந்து வெதர் த டிக்ளரேஷன் பை த முனிசிபல் கார்பரேஷன் இஸ் வேல்யூட். ஆனால் எஸ் தான். அதாவது முனிசிபல் கார்பரேஷன் வந்து அறிவிப்பு வந்து செல்லுபடி ஆகுமானா ஆமாம் செல்லுபடி ஆகுன்றாங்க. வெதர் எக்ஸ் இஸ் பாண்ட் பை அர்பன் லேண்ட் சீலிங் லிமிட்னா எஸ். அதாவது நகர்ப்புற அதாவது எக்ஸ் நகர்ப்புற நில உச்சவரம்பு வரம்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளதா அப்படின்னா ஆம் பிணைக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. இப்போ ரூல் கொடுக்குறாங்க. என்னென்னா, செக்ஷன் 3 ஆஃப் த அர்பன் லேண்ட் சீலிங் ஆர் ரெகுலேஷன் ஆக்ட் 1976, person not entitled to hold vacant land in excess of the ceiling limit. No person shall be entitled to hold any vacant land in excess of the ceiling limit in the territories to which this act applies. Section 4 subject to the other provision of this section. In the case of every person, the ceiling limit shall be where the vacant land is situated in an urban agglomeration falling within the category is specified in Schedule 1. 500 square meter. Section 20 urban land means any land situated within the limit of an urban agglomerations and referred to as such in master plan அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரச்சனையில் வந்து நகர்ப்புற நிலத்தின் பிரிவு 3 உச்சவரம்பு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1976 உச்சவரம்பு வரம்பிற்கு மேல் காலி நிலத்தை வைத்திருக்க தகுதியில்லாத நபர்கள் எந்த ஒரு நபரும் உச்சவரம்பு வரம்பிற்கு மேல் எந்த காலி நிலத்தையும் வைத்திருக்க உரிமை இல்லை. இந்த சட்டம் பொருந்தும் பிரிவு 4(1) இந்த பிரிவின் மற்ற விதிகளுக்கு உட்பட்டது. ஒவ்வொரு நபரின் வழக்கிலும் வரம்பு இருக்க வேண்டும். இங்கே காலி நிலம் ஒரு நகர்ப்புற ஒருங்கிணைப்பில் அமைந்துள்ளது. 500 சதுர மீட்டர் அட்டவணை 1 குறிப்பிடப்பட்டுள்ள வகை ஏ பிரிவு 2(0) நகர்ப்புற நிலம் என்றால் நகர்ப்புற ஒருங்கிணைப்பின் எல்லைக்குள் அமைந்துள்ள மற்றும் மாஸ்டர் பிளானில் குறிப்பிடும் எந்த நிலமும் இதில் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எந்த நிலமும் இதில் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து அப்ளிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இஸ் பேஸ்ட் ஆன் த சீலிங் ஆன் வேக்கண்ட் லேண்ட் அப்படின்றாங்க. த அர்பன் லேண்ட் வந்து சீலிங் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1976 was enacted in 1976
to impose a ceiling on vacant land in urban area. The idea was to give impetus to mass housing, especially for urban poor. The act fixed a ceiling on the vacant urban land that a person in urban agglomerations can acquire and hold. A person is defined to include an individual, a family, a firm, a company, or an association or body of individual, whether incorporated or not. This ceiling limit ranges from 500 to 2000 square meters. Excess vacant land in either to be surrendered to the competent authority appointed under the Act for a small compensation or to be developed by its holder only for specified purpose. The Act provided that appropriate documents to show that the provision of the Act are not attracted or are satisfied should be produced before the registering officer before registering instrument compulsorily registrable under the registration ஆக்ட் அப்படின்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விண்ணப்பத்தில் உடனடி பிரச்சனையில் வந்து காலி நிலத்தில் உச்சவரம்பு அடிப்படையாக கொண்டது. நகர்ப்புற நிலம் உச்சவரம்பு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1976 ஆரம்பித்தாங்க. நகர்ப்புறங்களில் காலியாக உள்ள நிலங்களுக்கு உச்சவரம்பு விதிக்க 1976 இயற்றப்பட்டது. அதுக்கப்புறம் வெகுஜன வீடுகளுக்கு குறிப்பாக நகர்ப்புற ஏழைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் யோசனை இருந்தது. நகர்ப்புற ஒருங்கிணைப்புகளில் உள்ள ஒரு நபர் கையகப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய காலியான நகர்ப்புற நிலத்தின் மீதான உச்சவரம்பை சட்டம் நிர்ணயித்துள்ளது. ஒரு தனிநபர், ஒரு குடும்பம் இல்லை ஒரு நிறுவனம் அல்லது ஒரு சங்கம் அல்லது தனிநபர்களின் அமைப்பு இணைக்கப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் அப்பர்சன் என்பது வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த உச்சவரம்பு 500லேருந்து 2000 சதுர மீட்டர் வரை இருக்கும். அதிகப்படியான காலி நிலம் ஒரு சிறிய இழப்பீட்டிற்காக சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட தகுதி வாய்ந்த அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அல்லது குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக மட்டுமே அதை வைத்திருப்பவரால் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். சட்டத்தின் விதிகள் ஈர்க்கப்படவில்லை அல்லது திருப்தி அடைந்துள்ளன என்பதை காட்ட பொருத்தமான ஆவணங்களை பதிவு செய்யும் அதிகாரி முன் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சட்டம் வழங்குகிறது. பதிவு சட்டத்தின் கீழ் கட்டாயமாக பதிவு செய்யக்கூடிய கருவிகள் இதில் இருக்குது அப்படின்றாங்க. அப்போது என்ன இது கன்க்ளூஷனாக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் வந்து த டிக்ளரேஷன் பை த முனிசிபல் கார்பரேஷன் இஸ் வேல்யூட் எக்ஸஸ் வேக்கண்ட் லேண்ட் இஸ் எய்தர் டு பி surrendered to the competent authority under the act வந்து under the act for a small compensation or to be developed by its holder only for specified purpose. Hence X is bound by urban land ceiling limit அப்படின்றாங்க. இதில் என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பிரச்சனையில் வந்து உடனடி பிரச்சனையில் வந்து முடிவுரையில் மாநகராட்சியின் அறிவிப்பு செல்லுபடியாகும். அதிகப்படியான காலி நிலம் ஒரு சிறிய இழப்பீட்டிற்காக சட்டத்தின் கீழ் தகுதி வாழ்ந்த அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அல்லது குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக மட்டுமே அதை வைத்திருப்பவரால் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். எனவே எக்ஸ் நகர்ப்புற நில வரம்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி இது 2வது கொஸ்டின் கொடுத்துரும். அடுத்து 3வது கொஸ்டின் பார்க்கலாங்க. இப்போ 3வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஹாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஏ ஒர்க் ஷாப் வித் 100 ஒர்க்கர்ஸ். த ஸ்டேட் கவர்மெண்ட் அக்யூர்ட் த லேண்ட் இன் விச் த ஒர்க் ஷாப் வாஸ் சிச்சுவேட் அண்ட் சென்ட் ஏ நோட்டீஸ், கண்டக்டட் என்கொயரி அண்ட் issued declaration. The workers union of A challenged the proceeding, contended that they were also person interested as employed in the workshop and losing the employment and livelihood டிசைடட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஏ வந்து 100 தொழிலாளர்களுடன் ஒரு பட்டறையை நிறுவியுள்ளது. பணிமனை அமைந்துள்ள நிலத்தை மாநில அரசு கையகப்படுத்தி நோட்டீஸ் அனுப்பி விசாரணை நடத்தி அறிவிப்பு வெளியிட்டது. ஏயின் தொழிலாளர் சங்கம் இந்த நடைமுறைகளை சவால் செய்தது. அவர்களும் பட்டறையில் பணியாற்றும் ஆர்வமுள்ள நபர்கள் மற்றும் வேலை மற்றும் வாழ்வாதாரத்தை இழக்கிறார்கள் என்று வாதிட்டனர். முடிவு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கொஷின்ஸ். இதில் வந்து இஷ்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வெதர் த அக்யூசியேஷன் பை ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் வேல்யூட் அப்படின்றாங்க. எஸ், மாநில அரசின் கையகப்படுத்தல் செல்லுபடியாகும். ஆனால் ஆம், அவங்க கையகப்படுத்தல் செல்லுபடியாகும். வெதர் த ஒர்க்கர்ஸ் ஃபால் அண்டர் த இன்ட்ரெஸ்டட் பர்சன்னா நோ, தொழிலாளர்களின் ஆர்வமுள்ள நபர்களின் கீழ் வருவார்களா அப்படின்னா கிடையாது. வெதர் த கிளைம் ஆஃப் ஒர்க்கர்ஸ் யூனியன் இஸ் வேலிட்னா நோ,
அதே மாரி தொழிலாளர்கள் சங்கத்தின் கோரிக்கை வந்து செல்லுபடியாகுமானா இல்லை. அதுவும் செல்லுபடியாகாது. அப்ப ரூல் என்ன குடுத்துருக்காங்கன்னா, "நோ காம்பன்சேஷன் இஸ் ஆர்டர்ட் பை த ஆக்ட் எக்ஸெப்ட் டு பெர்சன் இன்ட்ரஸ்டட் இன் த லேண்ட் ஆன் த மேர் கிரவுண்ட் தட் தேர் ஏர்னிங் மே பி அஃபெக்டட் பை த சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப்" அப்படின்றாங்க. அதாவது இதில இன்ஸ்டன்ட் ப்ராப்ளத்தில அதாவது ரூல்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, நிலத்தின் மீது ஆர்வமுள்ள நபர்களுக்கு உரிமை மாற்றத்தால் அவர்களின் வருமானம் பாதிக்கப்படலாம் என்ற காரணத்திற்காக சட்டத்தின் மூலம் இழப்பீடு எதுவும் வழங்கப்படவில்லை அப்படின்றாங்க. அப்ளிகேஷன்ல வந்து த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இஸ் பேஸ்ட் ஆன் த ஹூ ஆர் நாட் பர்சன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா உடனடி பிரச்சனையானது யார் ஆர்வமில்லாத நபர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. பர்சன் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா ஆர்வமுள்ள நபர்கள். செக்ஷன் 3B வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தட் த எக்ஸ்பிரஷன் பர்சன் இன்ட்ரெஸ்டட் இன்க்ளூட் ஆல் பர்சன் கிளைமிங் அண்ட் இன்ட்ரெஸ்ட் in compensation to be made on account of the acquisition of land under this act, and a person shall be deemed to be interested in land if he is interested in an easement affecting the land அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா அந்த ஆர்வமுள்ள நபர்கள் யாருன்னா இந்த சட்டத்தின் கீழ் நிலம் கையகப்படுத்தப்பட்டதன் மூலம் இழப்பீடு கோரும் அனைத்து நபர்களும் ஆர்வமுள்ள நபர் என்பதை உள்ளடக்கியது என்று பிரிவு 3B வந்து வழங்குகிறது. மேலும் ஒருவர் ஆர்வமாக இருந்தால் அவர் நிலத்தில் ஆர்வமுள்ளவராக கருதப்படுகிறார். நிலத்தை பாதிக்கும் ஒரு சுலபத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹூ ஆர் நாட் பர்சன் வந்து இன்ட்ரெஸ்டட் யார் ஆர்வம் இல்லாத நபர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் வந்து செக்ஷன் 3ல வந்து டிடி அது வந்து செக்ஷன் 3Bன்னு பார்த்தோம். எது இன்ட்ரெஸ்டட் பர்சனுக்கு இது 3DD ப்ரொவைட் தட் ஏ பர்சன் இஸ் நாட் ஏ பர்சன் இன்ட்ரெஸ்டட் within the meaning of the expression as defined if he neither as an interested in the compensation nor claim such an interested அப்படின்றாங்க. அப்படின்னா 3DDயில் வந்து ஒரு நபருக்கு இழப்பீட்டில் ஆர்வம் இல்லை அல்லது அத்தகைய ஆர்வத்தை கோரவில்லை என்றால் வரையறுக்கப்பட்ட வெளிப்பாட்டின் அர்த்தத்திற்குள் ஒரு நபர் ஆர்வமுள்ள நபர் அல்ல என்று வழங்குகிறது. Secretary of State of India versus Shanmugaraya Mudaliyar ILR 16 March 369 it has been held that the quarrymen and other who work on the land for wages are not person interest அப்படின்றாங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா சண்முகராய் முதலியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்திய மாநில செயலாளர் வர்சஸ் சண்முகராய முதலியார் ILR 16 மெட்ராஸ் 369ல் குவாரிக்காரர்கள் மற்றும் நிலத்தில் கூலி வேலை செய்பவர்கள் ஆர்வமுள்ள நபர்கள் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது அப்படின்றாங்க அந்த கேஸில். அடுத்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. தேயாஸ் வெர்சஸ் மெட்ரோபாலியன் போர்ட் ஆஃப் ஒர்க்ஸ் 1877 36 LT 277 CA the person having an exclusive right to sell refreshment in a theatre tenant whose tenancy has been determined by notice or a flux of time even though they have a reasonable expectation of continuing in possession or of obtaining a renewal of lease cannot claim a share in compensation and are not the person interest அப்படின்னா தேவஸ் விசஸ் மெட்ரோபாலியன் போர்ட் ஆஃப் ஒர்க்ஸில் வந்து 1877 36 LT 277 CAல ஒரு திரையரங்கில் குளிர்பானங்களை விற்க பிரத்யேக உரிமை உள்ள நபர்கள் குத்தகைதாரர்கள் அவர்களின் குத்தகைதாரர்கள் அறிவிப்பு அல்லது கால ஓட்டத்தின் மூலம் அவர்கள் நியாயமானதாக இருந்தாலும் கூட உடைமையில் தொடரும் எதிர்பார்ப்பு அல்லது குத்தகையை புதுப்பித்தல் ஆகியவை இழப்பீட்டில் ஒரு பங்கை கோர முடியாது மற்றும் ஆர்வமுள்ள நபர்கள் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதனுடைய முடிவுரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா கன்க்ளூஷனில் வந்து இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் த அக்யூசேஷன் பை ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் வேல்யூட். ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிக்கிறது அக்யூசேஷன் வந்து கையகப்படுத்துறது அது வேல்யூடு தான். த ஒர்க்கர்ஸ் டு நாட் ஃபால் அண்டர் த எக்ஸ்பிரஷன் இன்ட்ரெஸ்ட் பர்சன் இன்ஸ் த கிளைம் ஆஃப் ஒர்க்கர்ஸ் யூனியன் இஸ் நாட் வேல்யூட் அப்படின்றாங்க. அப்படின்னா கன்க்ளூஷனில் உடனடி பிரச்சனையில் மத்திய அரசு கையகப்படுத்துவது செல்லுபடி ஆகும் தான். ஆனால் தொழிலாளர்கள் ஆர்வமுள்ள நபர்கள் என்ற வெளிப்பாட்டின் கீழ் வருவதில்லை. எனவே தொழிலாளர் சங்கத்தின் கோரிக்கை வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின் 4வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். லேண்ட் லாஸில் என்னென்னா the government of Andhra Pradesh issued an order of acquisition of land and later the government refused to take the land. Meanwhile 1 year period had completed. Advise the landlorder for loss sustained by them for a period of 1 year as per Land Acquisition Act அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். என்ன தமிழ் அர்த்தம்னா அது வந்து
அதாவது 4வது கொஸ்டின். நிலம் கையகப்படுத்த ஆந்திர அரசு உத்தரவு பிறப்பித்தது. பின்னர் அரசு நிலத்தை எடுக்க மறுத்தது. இதற்கிடையில் 1 வருடம் நிறைவடைந்தது. நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தின்படி நிலம் இழந்தவர்களுக்கு ஓராண்டுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு ஆலோசனை வழங்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் இஷ்யூல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வெதர் ஆர்டர் ஆஃப் அக்யூசேஷன் பை கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் இஸ் வேல்யூடுனா எஸ் வேல்யூட் தான். அரசாங்கத்தால் கையகப்படுத்துவதற்கான உத்தரவா ஏபியின் செல்லுபடி ஆகுமா உத்தரவு அப்படின்னா செல்லுபடி ஆகும்ன்றாங்க. அப்புறம் வெதர் த வித்ட்ராவல் ஆஃப் அக்யூசேஷன் பை கவர்மெண்ட் இஸ் வேலிடா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அரசாங்கத்தால் கையகப்படுத்துதல் திரும்ப பெறப்பட்டதா செல்லுபடியாகுமானா செல்லுபடியாகும். அதேமாதிரி வெதர் த கவர்மெண்ட் இஸ் லயபிள் டு பே டேமேஜ் ஃபார் த லாஸ் அப்படின்னா எஸ். அதாவது அரசாங்கமும் இழப்புக்கான நஷ்ட ஈடு செலுத்த வேண்டியதா அரசாங்கம் கூட செலுத்த வேண்டியதுன்னா செலுத்தப்படியது தான். ரூல் வந்து என்னென்னா செக்ஷன் 48(1) and 2ல த ரைட் ஆஃப் த ஓனர் ஆர் வெல் ப்ரொடெக்டட் பை சப்செக்ஷன்ஸ் 2 ஆஃப் செக்ஷன் 48 ஆஃப் த ஆக்ட் அண்ட் இஃப் ஹீ சஃபர்டு எனி டேமேஜ் இன் கான்சிக்வன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரூலில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ரூல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 48(1) மற்றும் 2ல் வந்து உரிமையாளர்கள் உரிமைகள் சட்டத்தின் பிரிவு 48 உட்பிரிவு 2 மூலம் நன்கு பாதுகாக்கப்படுகின்றன. மேலும் கையகப்படுத்துதல் நடவடிக்கைகளின் விளைவாக அவருக்கு ஏதேனும் சேதம் ஏற்பட்டால் அவருக்கு இழப்பீடு மற்றும் துணைப்பிரிவு 3 பிரிவு 48 இழப்பீடு அவ்வாறு தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பதை வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து விண்ணப்பமாக உடனடி சிக்கலில் வந்து கையகப்படுத்துதலிருந்து திரும்ப பெறுதல் அடிப்படையிலானது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சாந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் அண்ட் அனதர் வி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் 2001 60 DRJ 16 வந்து இட் ஹாஸ் பீன் அப்சர்வ்ட் தட் வென் செக்ஷன் 4 and 6 notification are issued much has been done towards the accusation process and that process cannot be reversed merely by rescinding those notification. Rather it is section 48 under which after withdrawal for accusation is made, compensation due for any damage suffered by the owner during the course of accusation proceedings is determined and given to him. It is therefore implied that withdrawal from accusation has to be noticed அப்படின்றாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அப்ளிகேஷனில் உடனடி சிக்கல் கையகப்படுத்துதலிருந்து திரும்ப பெறுதல் அடிப்படையிலானது. அதுதான் இந்த கொஷினுடைய மெயின் ரீசனு. சாந்தி ஸ்போர்ட்ஸ் வந்து கிளப் மற்றும் மற்றொரு விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வந்து அண்ட் அதர்ஸ் 2001 60 வந்து DRG 16 பிரிவு 4 மற்றும் 6 அறிவிப்புகள் வெளியிடப்படும் போது கையகப்படுத்துதல் செயல்முறைக்கு அதிகம் செய்யப்பட்டுள்ளது மற்றும் அந்த செயல்முறையை வெறுமனே மாற்றி அமைக்க முடியாது. அந்த அறிவிப்புகளை திரும்ப பெறுகிறது. மாறாக இது பிரிவு 48 கீழ் கையகப்படுத்தலில் இருந்து திரும்ப பெறப்பட்ட பிரிவு கையகப்படுத்துதல் நடவடிக்கைகளின் போது உரிமையாளருக்கு ஏற்பட்ட சேதத்திற்கான இழப்பீடு தீர்மானிக்கப்பட்டு அவருக்கு வழங்கப்படும். எனவே கையகப்படுத்துதலில் இருந்து விலகுவது குறித்து அறிவிக்கப்பட வேண்டும் என்பது மறைமுகமாக உள்ளது அப்படின்றாங்க. 2வது ஒரு கேஸில் கொடுத்துருக்காங்க. லார்சன் அண்ட் டர்போ லிமிடெட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் அண்ட் அதர்ஸ் 1998ல் 4 SCC 387ல் வந்து த கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணுறது த கொஷின்ஸ் வெதர் த பவர் அண்டர் செக்ஷன் 48(1) of the act can be exercised by the government without notifying the factum of withdrawal to the beneficiary of the accusation. It was argued that in contrast to section 4 and 6, section 48(1) of the act does not contemplate issue of any notification and withdrawal from the accusation can be done by an order simpliciter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, லார்சன் அண்ட் டூப்ரோ லிமிடெட் எதிராக குஜராத் மாநிலம் மற்றும் பிற 1998 SCC 387ல் சட்டத்தின் பிரிவு 48(1) கீழ் அதிகாரத்தை திரும்ப பெறுவதற்கான உண்மையை அறிவிக்காமல் அரசாங்கத்தால் பயன்படுத்த முடியுமா என்ற கேள்வியை நீதிமன்றம் பரிசீலித்தது. கையகப்படுத்துதலின் பயனாளி பிரிவு 4 மற்றும் 6க்கு மாறாக சட்டத்தின் பிரிவு 48(1) என்ற அறிவிப்பையும் வெளியிடுவதை பற்றி சிந்திக்கவில்லை மற்றும் கையகப்படுத்துதலில் இருந்து திரும்ப பெறுவது ஒரு உத்தரவின் மூலம் செய்யப்படலாம் என்று வாதிடப்பட்டது அப்படின்றாங்க.
அதில கன்க்ளூஷனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் த ஆர்டர் ஆஃப் த அக்யூசேஷன் பை கவர்ன்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் இஸ் வேலிட். So similarly, the withdrawal of accusation by government is also valid, but the government is liable to pay damage for the loss occurred due to withdrawal of order of accusation அப்படின்றாங்க. அதாவது உடனடி கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்க, முடிவுரையில் உடனடி பிரச்சனையில் ஆந்திர அரசு கையகப்படுத்துவதற்கான உத்தரவு செல்லுபடியாகும். இதே போல அரசாங்கத்தால் கையகப்படுத்துதலை திரும்ப பெறுவதும் செல்லுபடியாகும். ஆனால் கையகப்படுத்துதல் உத்தரவை திரும்ப பெறுவதால் ஏற்படும் இழப்புக்கு அரசாங்கம் இழப்பீடு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிக்கிறாங்க. ஸோ ஆந்திர பிரதேசம் வாங்கவும் முடியும், திரும்ப கொடுக்கவும் முடியும். ஆனால் நடுவில் ஏதாவது இழப்பீடு ஏற்பட்டால் அந்த இழப்பீடை வந்து கவர்மெண்ட்டே திருப்பி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இது முடிக்கிறாங்க. ஸோ மொத்தம் 4 கொஷின்ஸ். இது எல்லாமே எக்ஸாமில் வந்த முக்கியமான கொஷின் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஏதாவது கமெண்ட்ஸில் தெரிவிக்கணும்னா தெரிவிங்க. தேங்க்யூ.